அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் ஏற்படும் என்பதை சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ஜாதகப்படி 10ஆம் இடத்தில் குரு இருப்பது நன்மை ஆகாது. 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்ற ஜோதிட விதி உள்ளது. சரியான முறையில் தொழிலோ உத்தியோகமோ அஞ்சாதருக்கு அமையாது என்பது பொது விதி. அப்படி நிரந்தரமான உத்தியோகமோ தொழிலோ இருந்தால் ஏதாவது பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அரசு ஊழியராக இருந்தால் அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும். ஆனால் ஒரு சிலருக்கு சொந்த தொழிலில் செல்வாக்கு பண வசதி கைகூடும். 10இல் குரு இருந்தால் உத்தியோகமோ தொழிலோ அமையாது. அவ்வளோ சீக்கிரத்தில் பண வரவு இருந்தாலும் பிரச்சனைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவற்றை சமாளிக்கவும் அஞ்சாதவர்களால் முடியும். இவர்கள் சகலகலா வல்லவராக இருப்பார்கள். ஜோதிடம், கலை, இலக்கியம், இசை போன்ற ஏதேனும் ஒன்று அல்லது பலவோ கற்று அதில் சாதனையும் புகழும் பெறுவார்கள். ஆன்மீகத்திலும் ஈடுபாடு இருக்கும். மேலும் 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தன சேர்க்கை, பட்டப்படிப்பு யோகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, பேச்சு திறமை, உயர்ந்த பதவி, செல்வாக்கு போன்ற நன்மையான பலன்கள் உண்டாகும். அடுத்து 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு, வாகனம், சுகமான வாழ்க்கை, பொருளாதார முன்னேற்றம், நண்பர்களால் உதவி போன்றவை உண்டாகும். மேலும் 10ஆம் இடத்தில் குரு பகவான் 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் சத்ரு ஜெயம் அஞ்சாதருக்கு உண்டாகும். கடன் ஏற்படும். அது சுப செலவுக்கான கடனாக அமைத்து கொள்வது அந்த ஜாதகர் கையில் இருக்குது. அதுவும் விரைவில் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடல்நல குறைவு தோன்றினாலும் விரைவில் குணம் அடையும். எனவே பொதுவாக 10இல் குரு இருப்பது பாதிப்பு தந்தாலும் ஓரளவு நல்ல பலனை அஞ்சாதகர் குரு பார்வை மூலம் பெற முடியும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.